வணக்கம். குரல் முதன்மை செய்திகள். மருத்துவர்கள் கூண்டோடு மாற்றம். அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அதிரடி நடவடிக்கை. தென்மண்டல போட்டியில் 46 தங்கம். தமிழக தடகள அணிக்கு பாராட்டு. மாவோயிஸ்டுகளுடன் பேச்சுக்கு தயார். பிரதமர் மன்மோகன் சிங் தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். சிதம்பரம் மாவட்டத்தில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார். சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் இளம் சீரார்கள் இதயம் காப்போம் திட்டத்தில் சிகிச்சை பெற 113 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களில் 60 பயனாளிகளை முதல் கட்டமாக கலைஞர் காப்பீட்டு திட்டம் மூலம் சிகிச்சை அளிக்க அனுமதி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள வந்த அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அரசு மருத்துவமனையை உரிய பராமரிப்பு செய்யப்படாமலும் இருப்பதை பார்த்த அமைச்சர் மருத்துவமனை டீனை அழைத்து கண்டித்தார். அமைச்சர் வரும்போதாவது சில இடங்களில் சுத்தம் செய்து வைப்பார்கள், அதுவும் இங்கு செய்யவில்லை என மாவட்ட மருத்துவ துணை இயக்குநரிடம் வருத்தத்துடன் கூறினார். நோயாளிகளிடமும் சில குறைகளை கேட்டு கோபமடைந்த அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மருத்துவமனையில் இருந்து அனைத்து மருத்துவர்களையும் வேறு மாவட்டத்திற்கு பணியினை மாற்ற செய்ய கோரி உத்தரவிட்டார். முதல்வர் கருணாநிதி தலைமையில் சென்னையில் நாளை மாவட்ட ஆட்சியர்கள் மாநாடு நடைபெறுகிறது. சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் நாமக்கல் மாளிகை 10வது தளத்தில் நாளை காலை 9 மணிக்கு நடைபெறும் இந்த மாநாட்டில் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட ஆட்சி தலைவர்களும் பங்கேற்கின்றார்கள். முதல்வர் கருணாநிதி இந்த மாநாட்டில் தலைமை உரையாற்றுகிறார். முதல்வர் கருணாநிதி தலைமையில் நாளை மற்றும் நாளை மறுதினமும் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் அமைச்சர்கள், அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்கள், அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொள்கின்றார்கள். நாளை முற்பகல் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மற்றும் காவல்துறை அலுவலர்கள் கலந்து கொள்ளும் மாநாடும், பிற்பகலிலும் மறுநாள் முழுவதும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கலந்து கொள்ளும் மாநாடும் நடைபெறும். இந்த மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள், மாவட்டம் தோறும் நடைபெற்று வரும் வளர்ச்சி பணிகள் பற்றிய விரிவான ஆய்வினை முதல்வர் நடத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிரந்தர பணி, 8 மணி நேர வேலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்கள் சமீபத்தில் வேலை நிறுத்தம் செய்தனர். ஆனாலும் அரசு மற்ற ஊழியர்களை கொண்டு கடைகளை திறந்து விற்பனை செய்தது. போராட்டத்தில் ஈடுபட்டதாக தமிழகம் முழுவதும் 500க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். வேலைக்கு வராமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் மீது டாஸ்மாக் நிர்வாகம் துறை ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கூட அனுப்பவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக வேறு பணிக்கு மாற்றியுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட 300 ஊழியர்களை கடைகளில் பணியில் அமர்த்தாமல் மாவட்ட மேலாளர் அலுவலகம், குடோன் போன்றவற்றில் பணியில் அமர்த்தி உள்ளது. மதுபானங்களை விற்பனை செய்த ஊழியர்கள் வேறு பணிக்கு மாற்றியதால் அதிருப்தி அடைந்துள்ளனர். இது பற்றி தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் மாநில தலைவர் சவுந்தரபாண்டியன் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தார். அம்மனுவில் கடைகளில் பணியாற்றிய ஊழியர்களை குடோன் அலுவலக பணிக்கு மாற்றி பழிவாங்கப்படுகிறார்கள். சம்பந்தப்படாத வேலையை செய்ய கூறுவது முறையல்ல. அதற்கு சமரச தீர்வு காண வேண்டுமே தவிர வேறு பணிக்கு மாற்றுவது சரியல்ல. அதனால் மீண்டும் அவர்களை கடைகளில் பணியமர்த்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையில் நாம் தமிழர் இயக்கத்தின் சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட சீமான் இந்திய இறையாண்மைக்கு எதிராக வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாகவும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட சீமான் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் உள்ள சீமான் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க அறிவுரை கழகம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் சீமான் நேற்று அறிவுரை கழகத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பின்னர் வெளியே வந்த சீமான் பலத்த போலீஸ் பாதுகாப்பையும் பொருட்படுத்தாமல் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் கூறுகையில், இறையாண்மைக்கு எதிராக நான் என்ன பேசிவிட்டேன்? நான் பேசியதால் இரு நாட்டு உறவுகளும் பாதிக்கப்படும் என்றால் 1,75,000 ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சே செயலால் இரு நாடுகளும் உறவும் ஏன் பாதிக்கப்படவில்லை என்றும்,
நான் பேசியது தவறு என்றால் இந்த குற்றத்தை தூண்டிவிட்ட ராஜபக்சேவிற்கு தண்டனை வழங்குவது யார்? சீமானை சிறையில் அடைத்து விட்டால் பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று தமிழக அரசு பகல் கனவு காண்கிறது என்றும், மக்களுக்காக நடத்தப்படும் போராட்டம் தவறு என்றால் அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்வேன் என்றும் பேசினார். மேலும் அவர் பேசுகையில், தமிழகத்தில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. அரசியலில் லாபம் அடைவதற்காக நான் அரசியல் இயக்கத்தை தொடங்கவில்லை என்றும், இந்திய சட்டம் 21 படி தமது கருத்துக்களை சுதந்திரமாக தெரிவிக்க எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது என்பது தமிழனுக்கு கிடையாதா என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். தொடர்வது தேசிய செய்திகள். உத்தரப்பிரதேச விவசாயிகள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட டெல்லியில் குவிந்துள்ளனர். சாலை மற்றும் அனல் மின் நிலையம் அமைப்பது உள்ளிட்ட திட்டங்களை மேற்கொள்வதற்காக விவசாயிகளிடமிருந்த நிலங்களை கையகப்படுத்த மாயாவதி அரசு கொண்டு வர உள்ள மசோதாவுக்கு எதிராக உத்தரப்பிரதேச மாநில விவசாயிகள் டெல்லியில் முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளனர். மேலும் நூற்றுக்கணக்கான வாகனங்களிலும் இவர்கள் டெல்லி வந்துள்ளதால் நகரின் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் விவசாயிகள் நாடாளுமன்றத்துக்கு அருகே வருவதை தடுக்க அப்பகுதியை சுற்றி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாவோயிஸ்டுகள் உள்ள 5 மாநிலங்களில் அவர்களை ஒடுக்குவதற்காக பச்சை வேட்டை என்ற பெயரில் மத்திய மாநில போலீஸ் படையினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். அவர்கள் மீது மாவோயிஸ்டுகளும் எதிர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதனால் போலீஸ் தரப்பிலும் உயிரிழப்பு ஏற்பட்டு வருகிறது. இதை தடுக்க மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. பேச்சுவார்த்தையும் நடத்தியது. தீர்வு ஏற்படாத நிலையில் பிரதமர் மன்மோகன் சிங் மாவோயிஸ்டுகளுடன் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார். டெல்லியில் போலீஸ் டிஜிபிக்கள் 3 நாள் மாநாடு நடந்து வருகிறது. அதில் இன்று நடந்த 2வது நாள் மாநாட்டில் மன்மோகன் சிங் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் பேசுகையில், மாவோயிஸ்டுகள் தீவிரவாத செயல்பாடு நாட்டுக்கு முக்கிய பிரச்சனையாக உள்ளது. இந்த சவாலை நாம் இன்னும் உறுதியாக எதிர்கொள்ள வேண்டும் என்றும், மாவோயிஸ்டுகளும் நமது சொந்த மக்கள்தான், எனவே அதை மனதில் வைத்துதான் செயல்பட முடியும். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம் என்றும், அவர்கள் வன்முறையை கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்றும் கூறினார். காஷ்மீரில் நடந்த சமீபகால வன்முறை சம்பவங்கள் கவலை அளிக்கிறது. கலவரம் போராட்டங்களில் ஈடுபடுவோரை ஒடுக்க புதிய அணுகுமுறைகளை போலீசார் கையாள வேண்டும். கலவரத்தை அடக்கும் போது உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது என்றும் அவர் கூறினார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் இன்று அதிகாலை தாக்குதலில் ஈடுபட்டனர். கிருதிக் நகரில் உள்ள போலீஸ் நிலையத்தை குண்டு வைத்து தகர்த்தனர். துப்பாக்கியாலும் சுட்டனர். உடனே பாதுகாப்பு படையினரும் திருப்பி சுட்டனர். இதில் உயிரிழப்பு எதுவும் இல்லை. போலீஸ் நிலையம் அருகில் உள்ள அரசு கட்டிடம் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. இங்கு இருமுறை குண்டு வெடிக்கும் சத்தம் கேட்டது. பின்னர் மாவோயிஸ்டுகள் தேசிய நெடுஞ்சாலைக்கு வந்து சில லாரிகளுக்கு தீ வைத்தனர். சமீபத்தில் மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த முக்தர் அன்சாரி, தசரத் மன்சி ஆகிய 2 பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து இந்த தாக்குதல் மாவோயிஸ்டுகள் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கடந்த ஜூலை மாதத்தில் 10 நக்சலைட்டுகள் போலீசில் சரணடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது உலக செய்திகள். கனடா நாட்டில் தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய 2 தீவிரவாதியை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களில் ஒருவன் இந்தியாவை சேர்ந்தவன். அவனது பெயர் மிஸ் பாருதீன் அகமது. மற்றொருவன் பெயர் அகமது நிசான். இருவரும் அல் கொய்தா இயக்கத்துடன் தொடர்புடையவர்கள். அவர்கள் கனடாவில் உள்ள மின் நிலையங்களை தகர்க்க சதித்திட்டம் தீட்டி இருந்தனர். கனடாவில் இருந்து தான் அமெரிக்காவுக்கு அதிக அளவு மின்சாரம் செய்கிறது. நியூயார்க் நகருக்கு தேவையான ஒட்டுமொத்த மின்சாரமும் கனடாவில் உள்ள கியூபெக் மின் நிலையத்திலிருந்து தான் செல்கிறது. எனவே மின் நிலையங்களையும் மின் பாதையிலும் தகர்த்தி அமெரிக்காவுக்கு பாடம் புகட்ட திட்டமிட்டு இருந்தனர். இருவரும் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் சென்று தீவிரவாத பயிற்சி பெற்று இருந்தனர். மிஸ்பாருதீன் அகமது கனடாவில் ஒட்டாவா நகரில் உள்ள ஆஸ்பத்திரியில் எக்ஸ்ரே ஊழியராக வேலை பார்த்து வந்தார். கனடாவில் 2006ஆம் ஆண்டு இதேபோல் தாக்குதல் சதி திட்டத்தில் ஈடுபட்டிருந்த 18 தீவிரவாதிகளை கைது செய்தது.
அன்னை தெரசா விலைமதிக்க முடியாத ஒரு அரிய பொக்கிஷம் என போப் கூறியுள்ளார். அன்னை தெரசாவின் நூற்றாண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பெனடிக்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அன்னை தெரசா விலைமதிக்க முடியாத ஒரு அரிய பொக்கிஷம். அவரது பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவான இன்று எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் உள்ள அன்னை தெரசாவின் ஆசிரமத்தில் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. மேலும் மத்திய அரசு அன்னை தெரசாவின் உருவம் பொறித்த தபால் தலை வெளியிடுகிறது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். இருபத்தி இரண்டாவது தென்மண்டல ஜூனியர் தடகள போட்டி பெங்களூரில் சமீபத்தில் நடந்தது. இதில் 171 பேர் கொண்ட தமிழக அணி பங்கேற்றது. இதில் தமிழக அணிக்கு 46 தங்கம், 31 வெள்ளி, 40 வெண்கலம் பதக்கம் கிடைத்தது. தமிழக அணியும் கேரளாவும் ஒரே அளவில் நீடித்தது. கேரளா வெள்ளி பதக்கத்தில் முன்னிலையில் இருந்ததால் முதலிடத்தை பிடித்தது. தமிழக அணிக்கு 2வது இடம் கிடைத்தது. முதன்முறையாக தமிழகத்தை சேர்ந்த 4 பேர் இந்த போட்டியில் சிறந்த வீரர்களாக தேர்வு பெற்றனர். சிறந்த தடகள வீரர்கள், வீராங்கனைகள், பதக்கம் பெற்றவர்கள் ஆகியோருக்கு சென்னை நேரு ஸ்டேடியத்தில் இன்று காலை பாராட்டு விழா நடந்தது. இதில் தமிழக தடகள சங்க தலைவர் தேவாரம் வீரர்களுக்கு மாலை அணிவித்து பாராட்டினார். முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்துடன் மோதிய இந்தியா 105 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதையடுத்து இறுதி சுற்றுக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 46.3 ஓவரில் அனைத்து விக்கெட் இழப்பிற்கு 223 ரன்கள் எடுத்தது. அதன் பின் களமிறங்கிய நியூசிலாந்து அணி 30.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 118 ரன்கள் மட்டும் எடுத்து தோல்வியை அடைந்தது. இதையடுத்து இறுதி சுற்றுக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. வரும் 28ஆம் தேதி நடக்கும் போட்டியில் இலங்கையுடன் இந்தியா மோதுகிறது. சேவாக் அதிரடியாக ஆடி 110 ரன்கள் குவித்தார். கேப்டன் டோனி 38 ரன்கள் எடுத்தார். ஜடேஜா 17 ரன்கள் எடுத்தார். நியூசிலாந்து அணியில் கடைசி கட்டத்தில் களம் இறங்கிய மில்ஸ் அதிரடியாக விளையாடி 35 பந்துகளில் 52 ரன்கள் குவித்து அணியின் ரன் உயர்வுக்கு உதவினார். வெற்றி குறித்து இந்திய அணி கேப்டன் டோனி கூறுகையில், இந்த போட்டி தொடரில் சேவாக் ஒருவர் மட்டுமே சிறப்பாக விளையாடி வருகிறார். சேவாக்கை தவிர எங்கள் அணியின் மற்ற பேட்ஸ்மேன்கள் ரன் எடுக்க சிரமப்படுகிறார்கள் என்றும், பந்து வீச்சு மிகவும் சிறப்பாக இருந்தது. அனைத்து பவுலர்களும் நன்றாக வீசினார்கள். குறிப்பாக பிரவீன்குமார் பந்து வீச்சு மிகவும் பாராட்டும் வகையில் இருந்தது என்றும் தெரிவித்துள்ளார். மீண்டும் குரல் முதன்மை செய்திகள். மருத்துவர்கள் கூண்டோடு மாற்றம். அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அதிரடி நடவடிக்கை. தென்மண்டல போட்டியில் 46 தங்கம். தமிழக தடகள அணிக்கு பாராட்டு. மாவோயிஸ்டுகளுடன் பேச்சுக்கு தயார். பிரதமர் மன்மோகன் சிங் தகவல். இத்துடன் குரல் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.